ஹாய், ஹலோ, வணக்கம். நித்கா என்டர்டெயின்மென்டின் லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்லும் நான் உங்கள் டேனி. இன்று இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்காணலை கண்டு பல விஷயங்களை கதைக்க பேச இருக்கும் ஒரு பிரபலமான தொழிலதிபர் டொரண்டோவில் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் செந்தி செல்லையா அவர்களுடன் கன விஷயம் பேச இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். செந்தி செல்லையா, வணக்கம். வணக்கம். சுத்தா புரொடக்ஷன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள், இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதையும் தாண்டி பின்னுக்கு சொல்ல வேண்டிய நன்றியை முதல்ல சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பெற்றார்கள், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், என்னோடு பணியாற்றிய பணியாளர்கள், வர்த்தக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நல்ல விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி வந்ததுக்கு தேங்க்யூ. உங்களை வந்து செந்தி செல்லையா என்றதை விட மக்கள் எல்லாருக்கும் இன்னொரு பேர் மூலமாக உங்களை வந்து நல்லா தெரியும். அந்த பேர் தான் செந்தியின் தமிழன் வழிகாட்டி. ஸோ செந்தியின் தமிழன் வழிகாட்டி மூலம் அவர் ஒரு ஃபேமஸாக வந்தவர், அடிக்கி அறிமுகமானவர் என்று சொல்கிறத விட இந்த செந்தியின் தமிழன் வழிகாட்டி கனடாவில் ஆங்காங்கே பிரிந்து கிடந்த தமிழ் மக்கள், அதாவது வர்த்தகர்கள், பொதுமக்களையும் ஒன்றிணைத்த ஒரு மிகப்பெரிய பாலம் என்று சொல்லலாம். சரிதானே? ஒரு காலத்துல எங்களுக்கு ஒரு விஷயம் தேவையான, அது எதுவா இருந்தாலும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணுமா, ஒரு பஸ் சர்வீஸ் தேவையா, வீட்டில் ஒரு வேலை செய்யணுமா, ஒரு பெயிண்டர் தேவையா, இல்லாட்டிக்கு ஒரு கார் ரெண்டல் கம்பெனி தேவையா, ஒரு டிரைவிங் ஸ்கூல் தேவையா, எதுவா இருந்தாலும் எங்களோட மக்கள் முதல்ல தேடுற ஒரு விஷயம் தமிழன் வழிகாட்டி. அந்த தமிழன் வழிகாட்டி புக்குக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, தமிழன் வழிகாட்டி மட்டும் போட்டுக்க மாட்டார், தன்னுடைய பேரோட சேர்த்து செந்தியின் தமிழன் வழிகாட்டின்னு போட்டிருப்பார். ஸோ இப்போ இது வந்து இந்த செந்தியின் தமிழன் வழிகாட்டி ஆரம்பிக்க வேண்டும், இதன் மூலம் மக்களுக்கு சில விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் தொடங்கியிருப்பீங்க. இது தொடங்கும் முன்பு, தொடங்கிய பின்னும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் எதுவாக இருக்கும்? இது என்ன ஒரு காரணத்துக்காக தொடங்கியிருக்கும்? இது எப்போ தொடங்கப்பட்டது? முதலாவது சவால்கள் ரெண்டு எதுவுமே இல்லை. என்னன்னு சொன்னால் உழைப்பு தான் அங்கே முக்கியம். அந்த உழைப்பு இருந்தால் சரி, சவால்களை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்களோட தமிழன் வழிகாட்டி வந்து முதல் 1994ஆம் ஆண்டில் வந்து ஒரு 24 மணி நேர ஹாட்லைனை துவங்கினது. அந்த ஹாட்லைன் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு ஃபோன் நம்பர் 416-289-8900 என்ற ஃபோன் நம்பர் வந்து அதை அழைக்க, அது டொரண்டோவில் உள்ள தமிழர்களுடைய வியாபார நிலையங்கள்ட முதல் 3 எழுத்தை நீங்கள் அதில் டயல் பண்ணினால் அது அவைய ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் சொல்லும். அது வந்து இப்போ உதாரணத்துக்கு லோ காஸ்ட் என்று சொல்லி ஒரு நிறுவனம், அந்த நேரம் பிரபலியமாக இருந்த நிறுவனம், சபீசன் என்ற உரிமையாளர், அவர் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். அவருடைய அந்த LOW என்ற அந்த முதல் எழுத்தை அந்த நம்பரை அடித்தா அவருடைய ஃபோன் நம்பர், இங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்ற சகல டீட்டெயிலையும் அது எங்களோட டெலிஃபோன் லைன் சொல்லும். அது வந்து ரோல் ஓவர் லைன் என்று சொல்கிறது. அப்போ ஒரு நாளும் என்கேஜ் டோன் வராது. குறிப்பாக உதாரணமாக நான் சொல்லக்கூடிய இன்னொரு சம்பவம் வந்து, அந்த காலப்பகுதிகளில் எந்த சோஷியல் மீடியா ஒன்றுமே வளரல. குறிப்பாக சொல்லப்போனால் அரை மணி நேரம் தான் தொலைக்காட்சி, ஒரு மணி நேரம் தான் வானொலி. இதை விட வேறு என்டர்டெயின்மெண்ட்டோ வேறு இதுகளை கண்டுபிடிக்கிற ஒரு வழிகளோ அந்த நேரம் இருக்கையில். நான் சொல்கிறது வந்து 1994ஆம் ஆண்டு நீங்கள் ஆரம்பித்த அது ஆரம்பிக்க.
அப்ப அந்த மக்களுக்கு அந்த தேவை இருந்தது. ம்ஹ்ம். அதையும் தாண்டி அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில அம் அ வார் அந்த இது யுத்தம் நடந்த காலகட்டத்தில கொழும்பில வந்து அ அம் மத்திய வங்கி எ தாக்கப்பட்டது. அந்த நேரத்தில வந்து 80,000 அழைப்புக்கள் எங்கட அம் அ ஹாட்லைனுக்கு வந்தது. ஏன்னு சொன்னா, மக்களுக்கு வேற ஊடகங்கள் அந்த நேரத்தில அந்த செய்திய சொல்றதுக்கு இல்ல. ம்ஹ்ம். ஒரு நாள் 80,000 இது வந்து வ வந்து கொண்டிருந்தது. இது வந்து பெல் கனடாவில வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எந்த நம்பர்லேருந்து வருது அதுன்னு சொல்லாம அது பார்க்கக்கூடிய மாரி இருந்தது. அந்த ஒரு சிறப்பு அந்த நேரம் அதில இருந்தது. அது அதில வந்து செய்தி, செந்தி தரும் செய்திகள் ம்ஹ்ம். என்று சொல்லி அவ்வளோ எல்லாத்தையும் முடிச்சு, கடைசியா நிகழ்ச்சி அந்த செய்தி முடியக்க, தமிழர் தாகம், தமிழீழ தாயகம் என்று முடியும். அது மக்களுக்கு நிறைவாக பிடித்திருந்தது. அது நல்ல சிறப்பா ஓடிச்சுது. ம். அதுதான் எங்கள மக்கள் மத்தியில எங்கள இனங்காட்டினது. தமிழன் விளையாட்டின் ஹாட்லைன். அது இந்த வளர்ச்சி அப்ப பிரிண்ட்டுக்கு நாங்க போ வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம். அதுதான் தமிழன் வழிகாட்டி டைரக்டரி. ம்ஹ்ம். அது 1996ஆம் ஆண்டு அந்த டைரக்டரிய நாங்க ஆரம்பிக்கிறோம். அந்த டைரக்டரிய ஆரம்பிக்க அது இந்த பக்கங்கள் வந்து 174 பக்கங்கள் தான் அதில ஆரம்பம். அது வந்து அ மக்கள் அ விரும்பி எடுத்தாங்க. விரும்பி எடுத்தாங்க. அந்த அந்த நேரமே கடைகள், இதுகள் இதுகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், மக்களுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கு ஒரு ஊடகம் கட்டாயம் தேவையா இருந்தது. அப்ப அதனால அந்த புக்கு தமிழர் விளையாட்டிய எடுத்துக்கொண்டே போவாங்க. அதில தேவை இருந்தது. அது அந்த வளர்ச்சி நாங்க வந்து அ அந்த அதில உள்ள வளர்ச்சிய பற்றி நான் பின்னால சொல்லணும் என்று சொன்னால், இன்றைக்கு அ Googleல போய் எடுக்க முடியாத விவரங்கள கூட எங்களோட தமிழன் வழிகாட்டியில நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதில பின்னுக்கு வார 200 பக்கங்கள் வந்து எப்பொழுதுமே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். அதில வந்து கோல்டன் மெமரீஸ் என்ற செக்ஷன் வரும். அது வந்து பதிவு தான். இந்த இந்த ம இந்த மண்ணில வாழ்ந்தவர்களைப் பற்றி, அவர்கள் என்ன கெட்டித்தனங்கள், என்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள் என்றத பற்றி அந்த கோல்டன் மெமரீஸ்ல நாங்க தப்பாம போட்டுருவோம். அதற்காகவே அந்த புத்தகத்தை எடுக்கிற மக்கள் இன்றைக்கும் ம். இருக்கிறார்கள். அந்த பதிவு வந்து இன்னொரு 50, 100 ஆண்டுகளுக்கு பிறகும் புலம்பெயர்ந்த கனடிய மண்ணில தமிழர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள் என்று சொல்றதுக்கு ஒரு ஆய்வு நூலாக இந்த தமிழன் வழிகாட்டி பயன்படுத்தப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம், ராயசன் காலேஜில இருந்து ஒரு பையன் வந்தான் என்கிட்ட. வந்து, "செந்தி அங்கிள், உங்களோட எல்லா தமிழன் வழிகாட்டியும் எனக்கு வேணும்" என்று சொன்னான். "ஏன் தம்பி என்னதுக்கு?" சொன்னேன். "நான் ராயசன் காலேஜில படிக்கிறேன். கனடிய தமிழர்கள் எவ்வாறு வர்த்தகத் துறையில் வளர்ந்தார்கள் என்று சொல்லி நான் ஒரு தீசிஸ் எழுத வேண்டியிருக்கு. அதுதான் என்னுடைய இது. அதுக்கு நீங்க தந்து உதவணும்னு சொல்லி, எனக்கு உங்களுடைய அப்பாவையும் சாரி தன்னுடைய அப்பாவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ, நீங்க என்னோட புத்தகத்த நம்பி தாங்க. நான் திருப்பி கொண்டு வந்து தருவேன்னு சொன்னார். அவர் சொன்னபடி இதாண்டு போட்டு கொண்டு வந்து தந்தார். அவர் சொன்னார், 90 பேஜில தமிழன் வழிகாட்டிய வச்சு தான் அ ஆய்வு செய்து எழுதினதாம். எப்படி இது இந்த வர்த்தகம் துவங்குது, இதில எந்த அளவு மக்கள் கூடுதலாக இன்சூரன்ஸ், காப்புறுதி, மற்றது அம் அ எல்லா டீட்டெயில் மோர்ட்கேஜ், ரியல் எஸ்டேட் என்று எல்லா எப்படி வளர்ந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அனலைஸ் பண்ணி 90 பேஜில எழுதி குடுத்து, தான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். நன்றி என்று சொன்னார். ம்ஹ்ம். அவர் இப்படி இன்றைக்கு டொரண்டோ ஸ்டார்ல வேலை செய்கிறார்ன்றது ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு சம்பவம். ஓ! நல்லது. அது ஒரு ஒரு அதான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க அத வந்து முதல் முதல் நாங்க சொன்ன மாரி தான். இப்போ இங்க உள்ள மக்களையும், வர்த்தகங்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமா அமைந்தது. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்று பல பல தொழில்கள், பல தொழிலாளர்கள், பல தொழிலாளர்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறாங்கன்னா, அதுல செந்தியின் தமிழ் மொழியோட முக்கிய ஒரு பங்கு வகித்திருக்கும். அது வந்து யாராலயும் மறக்க முடியாத உண்மையா தான் அது இருக்கும் அது. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில், அதாவது வந்து இந்த டெக்னாலஜி காலகட்டத்தில், இப்ப சோசியல் மீடியா எல்லாமே வளர்ந்துட்டுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி Google பிசினஸ் பேஜ் அது இதுன்னு எல்லாமே வளர்ந்து ஒரு என்ன சொல்றது? இப்போ ஒரு ஒரு புக்க திறந்து பார்க்கறது எல்லாமே கையில ஃபோனுக்குள்ளயே எல்லா விஷயமும் இருக்கிற ஒரு ஒரு கட்டம். அந்த ஒரு காலகட்டத்தில வந்து இன்று வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க நிண்டு பிடிக்கக்கூடிய மாரி இருக்குண்டா, அ எத சொல்றீங்க? என்ன காரணத்தால நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க? இன்றைக்கும் தமிழன் விளையாட்டி மக்களோட இருக்குன்றத நான் முதல்ல பதிவாக்குறேன். ம். காரணம் வந்து, எங்களோட தமிழன் வழிகாட்டி புத்தகமா மட்டும் வேற இல்ல. ஆன்லைன்லயும் tamilsguide.com ன்னு இருக்கு. ம்ஹ்ம். ஆப்ஸ்ல இருக்குது. இதையும் தாண்டி நாங்க சோஷியல் மீடியாவில ஒரு
3 மணித்தியால நேரத்துக்கு டொரண்டோவில இருக்கிற ஆட்கள் ஆட்கள் மக்கள் தமிழ் மக்கள 50,000 பேர ரீச் பண்ற மாரி எங்களோட கட்டமைப்பு இருக்குது. மற்றது வரலாறுன்னு சொல்லி 2 எழுதப்படணும். அது நான் அது அது எங்கட புத்தகம் தெளிவா செய்யுது. மற்றது அந்த அதில கிடக்கிற பின்னுக்கு இருக்கிற 200 பக்கத்துக்குரிய இன்ஃபர்மேஷன் இருக்குல்லோ, இங்க உள்ள அம் அ பழைய மாணவ சங்கங்கள், ஊர் சங்கங்கள், மற்றது இங்க உள்ள எல்லாமே அங்க அப்டேட் பண்ணுவாங்க. சர்ச்சஸ், டெம்பிள். அது வந்து நீங்க எல்லாமே நீங்க சொல்ற மாரி Googleல எடுக்கலாம். எங்கட ஆன்லைன்ல எடுக்கலாம். தட்கலா நீங்க Googleல போய் தட்டினாலும் எங்கட ஆட் தான் அங்க வரும். அப்ப ஸோ நாங்க ஸ்டில் அந்த அந்த ட்ரெண்ட் அடுத்த லெவலுக்கு அந்த நே நான் நெடுக சொல்ற மாரி, நேற்று, இன்று, நாளை எப்பொழுதுமே தமிழன் விளையாட்டி மக்கள் இந்த இதுகள தேவைகள நாங்கள் இதன்றோம். அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி வளர்ந்துகிட்டே வளர்த்துக்கிட்டு வரோம். அப்ப அது எங்களுக்கு ஒரு இது இல்ல. அதாவது வந்து சூப்பரா போகுது. அதுதான் நான் என்னுடைய தெளிவான தகவல் அது. செந்தியின் தமிழன் வழிகாட்டி என்றா இந்த புத்தகத்தையும் அந்த தொடர்புகளையும் தாண்டி மக்கள் மனசுல வார ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு குதூகலமான ஒரு விஷயம் என்று பார்க்க போனா வர்த்தகச்சோலை. அ இந்த வர்த்தகச்சோலை எந்த காலகட்டத்தில், எப்பொழுது நீங்க அத தொடங்கினீங்க? என்ன காரணத்துக்காக தொடங்கினீங்க அத? அந்த வர்த்தக சோலை வந்து ஒரு பிரம்மாண்டம். அந்த காலகட்டத்தில ஒரு ஒரு சம்மர் டைம்ல ஒரு டைம்ல கார்னிவல் ஃபெஸ்டிவல் அதாவது வந்து தாஜ்மஹால் மாரி இன்னும் 1000 தாஜ்மஹால் நாங்கள் இன்றைய கட்டலாம். ஆனா, அந்த நேரம் கட்டின தாஜ்மஹாலுக்கு இருக்கிற மாரி அந்த நேரம் அது பிரம்மாண்டம். பிரம்மாண்டம். பிரம்மாண்டம்ன்றது எவருக்குமே மாற்று கருத்து இல்ல. அதில என்னன்னு சொன்னால், நாங்க ஹாட்லைன். அது இந்த வளர்ச்சியில இருந்து தமிழன் விளையாட்டு டிரெக்டரிக்கு போனோம். பிறகு மக்களையும், வர்த்தகர்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டாய நிலை அங்க உருவாகுது. அந்த நேரத்தில நாங்க வர்த்தக சொல்லிய சரியான நேரத்தில அத இதண்டோம். இது வந்து கீலன் ஷெப்பர்ட்ல டான்ஸ்வியூ பார்க் அது நடந்தது. அது ஒரு பழைய ஏர்போர்ட். பழைய இல்ல சில் ஏர்போர்ட். அது ஆர்மி பேஸ். அப்போ ஹியூஜ் பார்க்கிங் லாட். அ அ அப்ப சென்டர். மற்றது அது வந்து ஏஜெக்ஸ், பிராம்ப்டன், டவுன்டவுன் எல்லா இருந்தும் ஆட்கள் வரக்கூடிய மாரி ஒரு பொதுவான ஹைவே கிட்டவான இடம். ஈஸியா தரும். அப்ப அது பிரம்மாண்டமா இருந்தது. அதில என்ன பியூட்டின்னு சொன்னால் 40,000 சதுர அடி நிலப்பரப்பில நாங்க அத செய்தோம். அதில வந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள் அங்க இருக்கும். அதில பொது ஸ்தாபனங்களுக்கெல்லாம் நான் நிறையவே அங்க ம ம் இதுகள் குடுத்தேன். அதனால அ ம் ஆக்கள் அ எல்லாருமே விரும்பி ஓகே எல்லாருக்குமே தேவை இருந்தது. அதில பிளட் டொனேஷன் செய்தேன். மற்றது ஒரு இடத்துல ஸ்டேஜ் புரோகிராம் இருக்கும். ஒரு ஒரு ஹோல் கம்ப்ளீட்லி சொக்கர் விளையாடுவாங்க. அப்ப கிட்ஸுக்கு இருக்கு, மற்றது நாடகம் பார்க்குறவங்க, இசை நிகழ்ச்சிகள் செய்றவங்க, மற்றது சாமான் வாங்குறவங்கன்னு சொல்லி எல்லா வகையான ஆட்களுக்கும் அந்த இடத்துல நாங்க ஒரு பேஸ் குடுத்தோம். அந்த நேரத்துல ஜானகி பிரபல திரைப்பட பாடகி, பின்னணி பாடகி ஜானகி. அந்த ஜானகி அம்மா பாடினா. மற்றது பிரபல அ அ அறிவிப்பாளர், உங்கள் அறிவிப்பாளர் வி.எச். நிகழ்ச்சி. அப்படி மக்களோட தேவை என்னவோ அத நாங்க செய்தோம். அதனால தான் நாங்கள் நிலைக்க முடிஞ்சது. இந்த நேரத்தில அந்த வர்த்தக சோலைய பங்கேற்ற அதாவது நாங்கள் வர்த்தகர்கள், வந்த பொதுமக்கள் எல்லோருமே என்ஜாய் பண்ணிட்டேன். ஒரு தரம் குறைபடாம எல்லாருக்குமே செம வெற்றி அதில கிடைச்சபடியா, அது சிறப்பா போச்சுது. பிரம்மாண்டம். அது ஒரு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அது நிச்சயமா நானும் போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். வர்த்தக சோலைக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். அது அந்த அந்த காலகட்டத்தில ஒரு முக்கியமான தேவையா அது இருந்தபடியா ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு பிரம்மாண்டம், ஒரு குதூகலம் தேவை இருந்தது. அதை பூர்த்தி செய்து குடுத்ததுன்னு தான் சொல்லணும். இப்ப இந்த பிசினஸ் அதுகள தாண்டி, செந்தி அதாவது நீங்கள் அண்ட் செந்தியின் தமிழன் வழிகாட்டி, உங்களுடைய பொது சேவைக்கான பங்களிப்பு எப்படி இருந்திருக்கு? எங்கட மக்களிடையிலயும், அ வெளியிலயும். பொது சேவை. நான் சின்ன வயதிலேருந்து இந்த பொது சேவை இதுவே பொது சேவை தான். பட் இது பணத்தை நான் சொல்றது நான் கேட்க வர விஷயம் வந்து, பணத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதத்தான் நான் கேட்கிறேன். நான் சின்ன வயதிலேருந்தே இந்த பொது சேவையில ஈடுபட்ட ஒரு ஆள். எனக்கு அது விருப்பம். அது என்னுடைய தகப்பனார் என்ன என்ன என்னையில தகப்பனாருடைய ஸ் இதுதான் என்று சொல்லுவேன். அவர்ட்ட தான் இதை நான் செய்றேன்னு நினைக்கிறேன். அ சி சி நான் நினைக்கிறேன் 1980 கால பகுதிகள்ல
சாவகச்சேரி தொகுதியில லயன்ஸ் கிளப் ஆரம்பிக்கிறாங்க. அதில லியோ கிளப் ஆரம்பிக்கிறாங்க. அந்த லியோ கிளப்பின் முதலாவது தலைவர் நான் தான். நிறைய முதியோருக்கு, மற்றது வலுவிழந்தோருக்குன்னு சொல்லி கைதடியில இதுகள் எல்லாத்துக்கும் நிறைய திட்டங்கள நாங்க வகுத்தோம், செய்தோம். நிறைய எங்களோட பல பேர் பணியாற்றினோம். அதில் அது அப்படியே வந்தது. வேற அங்க நிறைய மரங்கள் எல்லாம் நட்டோம். அந்த மரங்கள் எல்லாம் இப்ப எல்லாம் வளர்ந்து நிக்க பார்க்க பெரிய சந்தோஷமா இருக்கு. இது அ இது அங்க சின்ன வயதிலேருந்தே ஆரம்பிக்குது. மற்றது நான் டொரண்டோக்கு நான் 1985ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி வந்தபொழுது மொன்றியல்ல தான் நான் இருந்தேன். அங்க தமிழர் ஒளி என்ற ஒரு ஸ்தாபனம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்தாபனம் CAக்கே நான் அங்க இருந்தேன். ம்ஹ்ம். அது நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில அதுதான் முதலாவது தமிழர்களுடைய ஒரு பொது ஸ்தாபனமா இருந்திருக்கும். அதில வானொலி இருக்கும், நாடக விழா இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும். எல்லா இதுகளையும் அதில எல்லோரோடையும் பங்களித்து என்னுடைய இதுகளையும் அங்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு நான் டொரண்டோக்கு வந்தேன். 1989 காலப்பகுதியில டொரண்டோக்கு வந்தேன். அதில பிறகு அ இங்க வந்து 10க்கும் மேற்பட்ட அ தமிழ் அறிஞர்களுக்கு ம்ஹ்ஹ்ம். நான் வந்து கனடிய அஞ்சல் துறையோட சேர்ந்து அஞ்சல் தலைய வெளியிட்டேன். அதில வந்து அம் அ அ மாமனிதர் குமார் பொன்னம்பலம், அ கவிப்பேரரசு வைரமுத்து, அ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தமிழ்வாணன், அ வி.என். நவரத்னம் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டே என்னட்ட இருக்கு 10 பேர். அதில முதலாவது மாமனிதர் குமார் பொன்னம்பலத்துக்கு நாங்கள் வெளியிட்ட அந்த முத்திரைய நான் வந்து ஒரு கூட்டத்த கூட்டி ஒரு ஆக்ஷன் ஒரு இது மாரி போட்டு, அதில வந்த வருவாய முழுதா வன்னியில உள்ள சிறுவர்களுக்கு நாங்கள் குடுத்தோம். ம்ஹ்ஹ்ம். அது ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியாகவும், அந்த காலகட்டத்தில அது தேவையும் இருந்தது. தேவையும் இருந்தது. அது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது நல்ல மாரி சிறப்பா இருந்தது. அது ஏலத்தில விடைக்க ரொம்ப எல்லாருமே பங்கெடுத்தாங்க. பல வர்த்தக பிரமுகர்கள் வந்தார்கள். பொது சேவையாளர்கள் வந்தார்கள். அது ஈஸ்ட் டவுன்ல நடந்தது. அ சூப்பரா நடந்தது. உண்மையா அந்த பங்கு பெற்றின எல்லாருக்கும் இந்த நேரத்தில நான் என்னுடைய நன்றிய கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அது காலத்தின் தேவை. காலத்தின தேவை. ஓ! நிச்சயம். அதையும் தாண்டி அ அ "பிறந்த மண்ணில் பெற்ற சுகந்தம்" என்று சொல்லி ஒரு நூல் பகுதியாக 3 பகுதி வெளியிட்டாங்க. அது வந்து எப்படி என்று சொன்னால், அ இனிவரும் காலங்கள்ல அ அந்த பழைய பழைய வரலாறுகள் அழிந்து போகும். அழிந்து போகும். ஆமா. அது நிச்சயம். ஒரு தெரியாது. இது ஆர் இது, அது என்ன சொல்ல. அந்த ஊ நான் நினைக்கிறேன் எங்களோட புத்தகத்தில 100க்கும் மேற்பட்ட ஊர்கள், அ தமிழர்கள் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் வாழுகின்ற அ ஊர்கள அ உ இ அதை எடுத்து புக்கா போட்டேன். 3 தொகுதியா போட்டேன். அப்படி அது சிறப்பா செய்யக்கூடியதா இருந்தது. மற்றது நான் படித்த பள்ளிக்கூடத்தில ஒரு வள்ளுவர் சிலைய நான் நிறுவினது. அது நான் நிறுவினேன் என்று சொல்றதை விட, என்னுடைய தகப்பனார் வந்து 1974 காலப்பகுதிகள்ல அந்த சிலைய நிறுவினார். அது பிறகு ஒரு அ கால சூழ்நிலை அந்த சிலைய எடுத்து வேறு இடத்த வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அத அங்க வச்சுட்டாங்க. அத தூக்கி கொண்டு வந்து நான் படித்த பள்ளிக்கூடம் சாவை திரிந்து கல்லூரிக்கு ம். முன்னால அந்த திருவள்ளுவர் சிலைய நாங்க நிறுவியிருக்கு. ம். ஆரம்பத்தில வந்து இங்க குழந்தைகள் வந்து தமிழ படிக்கிறதில்ல. அப்ப நாங்க வந்து ஆரம்பத்தில தமிழ் சொல்வதெழுதல் போட்டி. அத அப்படி ஒரு போட்டிய நாங்க நிகழ்த்தி தொடர்ந்து செய்து வந்தோம். அப்ப சிறார்கள் வந்து அ சின்ன இங்க இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் தமிழை படிக்கக்கூடியதாக செய்யக்கூடியதா இருந்தது. அப்ப அது ஒரு ஒரு காலகட்டத்தில அத செய்யக்கூடாது. அதையும் தாண்டி இங்க வந்து ஆங்கிலமும், பிரெஞ்சும் 2 மொழிகள் எல்லாம் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லி ம். உரிமைகள், சுதந்திரம் என்று சொல்ற கனடியர் உடைய உரிமைகள் பற்றிய ஒரு சட்டம் இருக்கு. அத வந்து தமிழில தமிழில நாங்க மொழிபெயர்த்தோம். என்னுடைய தகப்பனார் காலஞ்சென்ற முத்தமிழ் அறிஞர் முத்தமிழ் வித்தகர் திரு ஆனா பூனா செல்லையா அவர்கள் அதனை சிறப்பா என்னுடைய தாயாரும் சேர்ந்து செய்து தந்தார்கள். அது வந்து அ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜிம் கரியானிஸ் அவர்கள் தான் அத எங்களுக்கு செய்யக்கூடிய முறையில அத செய்தாரு. ம்ஹ்ஹ்ம். அது சட்டபூர்வமாக தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு வரலாறு, ஒரு பதிவு. தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். ம். ஏனென்று சொன்னால், இங்க கனடிய மண்ணிலே 100க்கும் மேற்பட்ட அ மொழிகளை பேசுகின்ற அ மக்கள் இருக்கிறார்கள். இந்த புலம்பெயர்ந்த மண்ணில.
ஆனா தமிழுக்கு இப்படி ஒரு அங்கீகாரம் அந்த நேரத்துல கிடைச்சது. அது நல்ல விஷயம். இப்ப நீங்க அந்த அங்கீகாரம்னு சொல்றதால அந்த உங்களோட இடையில நிப்பாட்டி இந்த கொஸ்டின கேட்கிறேன் என்னன்னா, ம். இந்த கிடைக்கப்பட்ட அங்கீகாரங்களை மக்கள்ட்ட கொண்டு சேர்த்தீர்களா? அல்லது அதுக்கு அது சேர்க்கிறதுக்கான ஒரு தருணம் அமையலையா? என்ன அது மக்கள்ட்ட மக்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கு. சேர்ந்து அந்தந்த காலகட்ட பகுதிகள்ல ம்ஹ்ம். இப்ப இந்த சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் எல்லாம் நாங்க எழுதி போட்டு அத ம இத அத சட்டபூர்வம் ஆயிட்டுன்னு சொல்லி போட்டு விட்டது. அதுக்குன்னு ஒரு ஃபங்ஷன் வச்சோம். ம். அத அத ஃபங்ஷன வச்சு மக்களுக்கு தெரிய பண்ணோம். மற்றது கூகுள்ல போய் இத தேடினால் எங்கட அந்த அதுதான் வரும். அதுக்காண்டி நாங்கள் எங்கள்ட்ட அதுக்காண்டி எங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணுமான்னு ம்ஹ்ம். நாங்க நினைக்கல. என்னன்னு சொன்னால், அது அந்த நேரத்தில செய்யக்கூடிய ஒரு கால கடமை. இப்ப வந்து அந்த நேரத்தில இந்த அசோசியேஷன் அதுகள் பெருசா இருக்காத கட்டத்தில சிபிசி அதுக்கு என்னையும் தேவைன்னு சொன்னா அவங்க எங்கள்ட்ட வருவாங்க. நாங்க அந்த தகவல குடுப்போம். அதே மாரி அ இப்ப வந்து எனக்கு ஏற்பட்ட தொடர்புகள் காரணமாக இலங்கையிலிருந்து அ எ எந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், ம். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாலும், இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களோட சேர்ந்து இருந்து கதைத்து, அ அந்த இதுகளை எல்லாம் அந்த நேரத்தில செய்து கொடுத்தோம். ஏன்னா, எங்களுக்கு என்ன தமிழர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, அந்த இதுகள நாங்கள் தொடர்ந்து செய்து வந்துட்டோம். அந்த காலகட்டத்தில செஞ்சிருக்கிறீங்க. ஓ! இப்ப இது ஒரு ரிக்வெஸ்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். பட் ஏன்னா தெரியுது அவ்வளவு தூரம் அது இப்ப இருக்குன்னு ரிக்வெஸ்ட்டா எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற இளம் அ சமுதாயம் வந்து இளைஞர்களுக்கு வந்து அது தெரியுமா? தெரியான்றது எனக்கு தெரியவில்லை. அது தெரியாத பட்சத்தில் நீங்கள் அதை அவர்களுக்கும் கொண்டு சேர்ப்பீர்களா இருந்தால் ஏனென்டா உங்களோட ஜெனரேஷன், எங்களோட ஜெனரேஷன் எல்லாத்தையும் தாண்டி இப்போ உள்ள ஜெனரேஷன் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க ரொம்ப. இப்ப ம், அதாவது வந்து ஆரம்பத்தில வந்தவர்கள் முக்கியத்துவம் குடுத்தார்கள். இடையில வந்தவர்கள் முக்கியத்துவம் குடுக்க தவறி விட்டார்கள் என்று தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்றால் சூழ்நிலை. ம். அவங்களோட பிஸி ஸ்கெட்யூல் அதால ஒரு சூழ்நிலையால வந்து அத தவற விட்டுட்டாங்க. ஆனா இப்போ உள்ள சமுதாயத்துக்கு வந்து அதாவது இங்கேயே பிறந்து, இங்கேயே வளர்ந்த பிள்ளைகளுக்கு வந்து நேரம் அதிகமா இருக்கிறது. ஸோ அவர்கள் அதை தவற விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் சொல்றேன். அத வந்து உங்களால் முடிந்தால், உங்களால் முடியும் நிச்சயமா. இப்போ உள்ள இளம் சமுதாயத்துக்கும், இப்ப சொன்ன அதாவது வந்து எங்களுக்கு தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள். இப்போ வந்து எ எங்களோட தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரம் இப்ப பார்க்க போனா, மரபு திங்கள் கொண்டாடுறாங்க. இப்ப வந்து எந்த ஒரு யங் ஜெனரேஷன் யுனிவர்சிட்டி கிட்ஸ நீங்க எடுத்து பார்த்தாலும், மரபு திங்கள், தமிழ் ஹெரிடேஜ் மந்த்ன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ம். இப்ப நீங்க சொல்ற விஷயம் வந்து எவ்வளோ பேருக்கு தெரியும்ன்னு தெரியாது. காரணம் வந்து இப்போ உள்ள சமுதாயம் வந்து அது தெரியாம இருக்காது. அவர்களின் தப்பாவும் இல்லாம இருக்கலாம். உங்களின் தப்பும் இல்லை. நீங்கள் உங்களோட அந்த அந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடமை சரியாக செய்தீர்கள். அத மக்கள்ட்ட கொண்டு சேர்த்தீர்கள். இப்பவும் ஏதோ ஒரு முறையில் எங்களோட தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரம், ஒரு ஆதங்கத்துல நான் கேட்கிறேன் நான். கிடைத்த அங்கீகாரம் வந்து நீங்க அத கொண்டு சேர்ப்பீர்களா இருந்தால் ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். வழக்கமாகவே எங்கட தமிழன் வழிகாட்டி புத்தகத்தில அந்த பின்னோக்கி இன்ஃபர்மேஷன் வரும். ம்ஹ்ம். அது ஒரு பதிவு. அது இங்கத்தை உள்ள முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான சாதனைகள், தனிப்பட்டவர்களுடைய சரி, ஒரு ஸ்தாபனத்தினுடைய சரி, தமிழர்களுடைய இந்த மரபுத்தீங்க சரி, எல்லாமே இப்போது வாங்கினா என்னன்னு சொல்லி அதில ஒரு ம். பின்னுக்கு நாங்க போடுறது வழக்கம். அதையும் தாண்டி நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் இதுதான். எங்களுடைய 2025ஆம் ஆண்டு அ ஆண்டு வந்து தமிழன் வழிகாட்டி 30 ஆண்டை ம். சந்திக்கிறது. ம்ஹ்ம். 30 ஆண்டு என்று சொல்றது ஒரு 3 தசாப்தங்கள். ம்ஹ்ம். அது உண்மையிலேயே நாங்க செய்ததற்காண்டி அத இதன்னு இல்ல. இந்த மண்ணின் வரலாறு. ம்ஹ்ம். அதுக்கு வந்து வழக்கமாக அ வந்து வார புத்தகம் ரெகுலர் ஸ்டாண்டர்ட்ல வரும். அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வருது. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் 30 ஆண்டு கால வரலாற்ற புலம்பெயர்ந்த கனடிய மன்னர்கள், தமிழர்கள் என்ன செய்தார்கள்? எல்லாமே படங்களோட, அதுகளோட வரப்போகுது. அதில நீங்க சொல்ற மாரி ம்ஹ்ம். அ எல்லா எல்லாரும் அதாவது அம் எல்லாரையும் அதில நாங்க சேர்க்க போறோம். அ இப்ப தமிழர்கள் வந்தார்கள். இன்னும் அது எல்லா செய்திகளுமே அதில இடம்பெற போகுதுன்றத நான் சொல்றேன். இந்த தொலைக்காட்சிய அ கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் ஏதாவது எங்களோட தொடர்பு கொண்டு உங்களோட தகவல்கள தெரியப்படுத்தணும்னு சொன்னா கால் பண்ணுங்க. போதும். கால் பண்ணுனா, நாங்கள் அத ஏன்னா நிச்சயமா இப்ப எங்களுடைய எங்களுடைய மக்களின் சாதனைகள வந்து நாங்கல்லாம் உலகத்துக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில நாங்க அ இருக்கிறோம். அதில என்னன்னு சொன்னால், ம். எங்களோட புத்தகத்தில வந்து அதில ஒரு 8 பேஜ்ல வரும். முதல் என்ற செக்ஷன் வாரது. அந்த செக்ஷன் வந்து ஒரு வரலாறு. முதலா துவங்குன தொலைக்காட்சி, முதலா வந்த சஞ்சிகை, முதலா துவங்கின கோயில், முதலா வந்த பத்திரிகை. 2 முதல் இந்த மண்ணில என்ன வித்து போட்டாங்களோ, ம்ஹ்ம். அவங்கள நாங்க பதிவாக்கி இருக்கிறோம்.
ம். அது வந்து அத வந்து நாங்க அவங்க இந்த வந்து பொது வாழ்க்கை, அதாவது நாங்க உழைக்க வந்த இடத்துல தங்களோட நேரத்த, காலத்த, சம்பாத்தியங்கள தியாகம் செய்தவங்களுக்கு நாங்க அதில ம். அவங்கள வரலாற்றில 8 பேஜ்ல முந்தியும் சரி. பதிவாகட்டும், இனியும் பதிவாக்க அது போறோம்ன்றதுங்க. நான் பழைய ஆட்கள் சில பேர் ம் இப்ப அம் ம் அதாவது வந்து ம் செத்து போச்சுங்க. அவையண்ட படங்கள், அவையண்ட தகவல்கள் கூட நான் அத எடுத்து பதிவாக்குனேன்னு சொன்னா, இந்த மண்ண வளம்படுத்தியவர்கள் அவர்கள். அவர்கள். இந்த சிற்பிகள், இந்த மண் வந்து அ இன் 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 நாங்க வரைக்க வந்து இப்படியான இதுகள் இல்ல. சரியா ஒரு வேலை கஷ்டம் என்ன? ம்ஹ்ஹ்ம். தமிழ் பேச முடியாது. எல்லா இடம் ஆங்கிலம் அது இதுன்ட்டு ஒரு அசோசியேஷன் தமிழுக்கு இல்ல இல்ல. அதையெல்லாம் அ சி சிதறப்படுத்தின மக்கள் பல பேர் தங்களுடைய வாழ்வ அர்ப்பணித்திருக்கிறார். ம்ஹ்ம். அவர்கள நான் எங்களோட தமிழன் மொழியாட்டின் 30வது எடிஷன்ல பதிவாக்குகிறேன். சரி. சரியோ? அப்படியே 6வது உங்களுக்கு 6வது தெரிஞ்சாலும் வாங்க. அவங்கள வந்து எந்த ஒரு இது ஒரு அரசியல்காரங்களோ, காழ்ப்புணர்ச்சிகளோ இல்ல. எல்லாரையும் நான் பதிய ம்ஹ்ம். தயாரா இருக்கிறேன்னு சொன்னா, இது வரலாறு. தமிழன் வழிகாட்டி வேண்டதை தாண்டி கனடிய தமிழருடைய வரலாறு பதிவாக்கப்படணும். அந்த 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 எடிஷன் அந்த புத்தகம் வந்து இன்னொரு 50, 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே புலம்பெயர்ந்த கனடிய தமிழர்கள் எப்படி இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள் என்பதற்கு அந்த புத்தகம் மட்டும் இல்ல. தமிழன் வழிகாட்டி எல்லாமே ம். நீங்க பார்க்கலாம். அது வரலாறு தான். அத நாங்க செய்வோம். அதுக்கு என்னோட பணியாற்றின எல்லோருக்கும் இந்த நேரத்தில திருப்பி நன்றி சொல்றேன். தொடர்ந்து பணியாற்றவும் கேட்டுக்கொள்றேன் என்று சொன்னால், இது ஒரு காலத்தின் கட்டாயம். காலத்தின் நடப்பு. இன்று ஒரு நாளுடன் முடிஞ்சு போற முடிஞ்சதும் ஆமா. நல்ல விஷயம். கலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குன்றது எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு சரியான உதாரணம் என்னன்னா, இன்று வரைக்கும் சினிமாவுல இருக்கிற நாங்களா இருந்தாலும் என்ன, சினிமாவில் இருக்கிற மத்தவங்களா இருந்தாலும் என்ன, எல்லாருக்கும் ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கிறது வந்து, அந்த அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல வந்து கமலஹாசன் வந்து எப்படி அந்த கட்டையா வந்தாருன்றது. எங்களுக்கு இன்று வரைக்கும் அது புரியல. அத நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். அது யாருக்கும் தெரியல. அது கமலுக்கும் தெரியுமோ தெரியாது. ஸோ இப்ப அத என்னதுக்காக நான் சொல்ல வாரேன்னா, எவ்வளவு தூரம் உங்களோட அந்த கலையில வந்து உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்குன்ற என்ற விஷயம் தான். ஸோ கலைக்காக தமிழின் வழிகாட்டியும், சிந்தியும் என்ன செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்ய போறீர்கள்? அந்த கலைக்கு பின்னால இருக்கும் உங்களுடைய அந்த கலை பயணம் அத பத்தி ஒரு சில விஷயம். தமிழன் வழிகாட்டி அ அ ஆரம்பித்த பொழுது தொலைக்காட்சிகள் வந்து சரியா போய்க் கொண்டிருந்தது. அப்ப அவைகளுக்கு நாங்க எங்கட விளம்பரம் ஓகே. தமிழன் வழிகாட்டி வெளிவருகிறது. அந்த ஸ்டாண்டில சொன்னா அது போய் சேராது. ம்ஹ்ம். என்றது தான் என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம். ஸோ வித்தியாசமா பண்ணுவோம்ன்ட்டு சொல்லி அ ஊருக்கு போறது. ஊருக்கு போய் மாட்டு வண்டியில ஒரு சீன் எடுத்து அது தமிழன் விளையாட்டி கொண்டு வரது. அங்கிட்டு டிராக்டர்ல போய் கொண்டு வரது. அப்படி அ வித்தியாசமான கான்செப்ட்ட கொண்டு வந்து இங்க இதாண்டு அது மாரி தான் நீங்க சொல்ற அந்த ஒரு கான்செப்ட் அதாவது கமலஹாசன் அந்த அப்படி. அதே மாரி "அவ்வை சௌந்தரமுகில" ம். கமலஹாசன் எப்படி செய்தாரோ, அது மாரி பொம்பளையில ஐயர்ன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் என்னுடைய மனத்துக்கு இது என்னுடைய ஃபேஷன். அத நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அது ஸ் ஸ் நல்லா போச்சு. நல்லா மக்கள் ஏத்துக்கொண்டார்கள். அது புத்தகத்துக்கு, இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல இத குடுத்து. அது சூப்பரா செய்தோம். அதையும் தாண்டி நான் இங்க இப்ப நீங்க ஒரு சினிமா கலைஞர் உங்களுக்கு தெரியும். அ இங்க எத்தன படங்கள், எவ்வளவு இதுகளோட வருகுது என்று சொல்லி. அ நாங்க தொடங்கின காலகட்டத்திலேயே படங்கள், தயாரிப்புகள் இங்க செய்தாங்க. அதில செய்த அ ஸ்ரீமுருகன், ரவி அச்சுதன், கலகலப்பு தீஷன், மதிவாசன் என்று அந்த படங்கள் எடுத்த பல பேரோட நான் பணியாற்றியிருக்கிறேன். அ அ 10 படங்களுக்கு கிட்ட நான் நடித்திருக்கிறேன். அதில சில படங்கள் முந்தி சங்கான சந்தை ஒன்று சொல்லி ஒன்று கிடக்கு. அதுக்கு பக்கத்தில ஒரு ம்ஹ்ம். சரி. தியேட்டர் இருந்தது. தியேட்டர் இருந்தது. இல்ல எக்லிண்டன். கிளீனர்ல. ஆமா. அந்த ஷோல 10 ஷோ படம் ம். ஹவுஸ்ஃபுல்லா ஓடுன படங்கள் இருக்குது. எலிகன்ஸ். போய் ஓ எலி எ எலியா எலிகன்ஸ் ஷோ. அது வந்து டொரண்டோ படங்கள் வந்து 10 ஷோ ம்ஹ்ம். கன்டின்யூ தொடர்ந்து தொடர்ந்து ஓடின அந்த வரலாற்று நிகழ்வுகளும் இங்க இருக்கு. அந்த படங்கள் எல்லாம் நடித்தது உண்மையா மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னால், அ ஒரு படத்த எடுத்து நடத்துறது, இயக்கி இதுகளெல்லாம் செய்றது எவ்வளோ கஷ்டம். ஆனா அவங்க செய்றாங்க. அவர்கள் வந்து அவர்களை எல்லாம் எங்கட தமிழன் விளையாட்டி பதிவாக்கியிருக்கு. இனியும் பதிவாக்கும் பாது. என்றதையும் சொல்றேன். அதையும் தாண்டி நான் ஊருக்கு ஒரு வருஷம் போறது. அங்க சில அ ம் இதுகள செய்யணும்ன்ட்டு ஆசைப்படுறது உண்டு. அப்படி போயிக்க நான் ஒரு படம் பண்ணுனேன். அந்த படத்துக்கு பேர் சென்டி.
செந்தி என்ற ஒரு படம். 25 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம். அது இந்த கமலஹாசன் இந்தியன் ஸ்டைல்ல அந்த படத்த செய்தேன் நான். அதில வந்து ம் நான் வந்து வள்ளுவர், திருவள்ளுவரா வாரேன். மற்றது பாரதியார் வேஷம் போட்டு வாரேன். அந்த பாரதியார்ட்ட பாட்டு ஒண்ணு, "சிந்து நதியின் மிசை நிலவினிலே" என்ற ஒரு பாட்டுல வந்து, நான் வந்து இன்னொரு அதில ஒரு இத செய்தேன்னு சொன்னால், அ அதில வந்து "சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம்" என்று சொல்லி பாரதியார் பாடியிருப்பார். அது வந்து அதையும் தாண்டி தெலுங்கு என்று சொல்லி ஒரு அதிலேயும் ஒரு சொல்லு போட்டிருப்பார். நான் சிங்கள தீவுன்றத வந்து தமிழீழ மட்டும் மாத்துனேன். ம். தெலுங்குன்றத தமிழ் என்று மாத்துனேன். அத வந்து அத வந்து நான் இந்த சோசியல் மீடியால போட்டேன். அந்த பாட்ட போட, ஒரு தமிழன், இந்திய தமிழன் எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் எழுதினார் கீழ வந்து, "இது இந்த பாட்டு வந்து பாரதியார்ட்ட கல்லறையில கொண்டோய் போட்டு காட்டணும்னு" சொன்னார். அது வந்து அது பாரதியார்ட்ட அந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டம் வேற. ஆனா, இந்த அது எனக்கு போடணும் போல இருந்தது. அத போட்டேன். அத வந்து என்னுடைய அன்புக்குரிய நண்பர் கவிப்பேரரசு வைரமுத்து பார்த்து ரசித்தார். அது அந்த அது வந்து அதாவது எனக்கு கிடைத்த வெற்றியா நான் கருதல. ம்ஹ்ம். பாரதிக்கு கிடைச்ச சுப்பிரமணிய பாரதிக்கு கிடைச்ச வெற்றியா தான் நான் அத பார்த்தேன். ஏனென்றால், ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுடைய பாடல பார்த்து ரசிச்சு, சிரிச்சு அத மெச்சினது வந்து அந்த பாட்டுக்கு கிடைச்ச வெற்றியா நான் பார்த்தேன். வெற்றி. நல்லது சந்தோஷமா அத செய்து. இப்பவும் தொடர்ந்து அம் அ நேர பற்றாக்குறைகள் இருந்தாலும், இந்த சினிமா துறையில நான் என்னுடைய பங்களிப்ப செய்து வருகிறேன். அது தொடர்ந்து செய்வேன். அது தொடர்ந்து செய்யணும் என்றதிலே எனக்கு மாற்று கருத்து இல்ல. நல்லது. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்ப என்னன்னா, ம். நிகழ்ச்சியின் ஒரு நிறைவு கட்டத்துக்கு வந்துக்கிறோம் நாங்கள். இதுல வந்து கடைசியா நம்ம இந்த நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்ன கடைசியா ஒரு ஒரு உங்களோட ஒரு கொஸ்டின் வந்து, ஸோ இவ்வளவு தூரம் பணியாற்றி, இவ்வளவு தூரம் வளர்ந்து, இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறீர்கள். ஸோ நிச்சயமாக பல சாதனைகள், பல விருதுகளை பெற்றுத்தான் வந்திருப்பீர்கள். வேற அதுகளை பெறாமல் இவ்வளவு தூரம் வருவது ஒரு இலகுவான விஷயம் இல்லை. வேற விட்டிருக்க மாட்டார்கள். அந்த ரீதியில வந்து ம் உங்களுக்கு கிடைத்த எங்களுக்கு தெரியும். அது உங்களோட நீங்கள் சொன்னால் அது இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விருதுகளும், பாராட்டுகள பற்றி ஒரு சில விஷயம். இந்த விருதுகள் உண்மையிலேயே இந்த இந்த கனடிய தமிழர்களுக்கு சொந்தமானது. ம்ஹ்ம். ஏனென்று சொன்னால், இந்த இந்த பணி முழுக்கவே கனடிய தமிழர்களுடைய இது. அ ஒரு விருது எனக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கு. அதில ஒரு விருது நான் என்னுடைய அம்மாவ தான் முதன்மைப்படுத்தி வாங்கினேன். அந்த தமிழர் தகவல் விருது. அப்படி இந்த விருதுகள் பெறுமதியானவை. அதை கிடைத்ததற்கு அ அ என்னுடைய சந்தோஷம். அது அதில வந்து விருதுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், கவி பேரரசு வைரமுத்து. எனக்கு அவர யாருன்றே தெரியாது. ம். படத்தில பார்த்து அவருடைய பாடல்கள பாட்டு கேட்டு ரசித்த ஒரு ஆள். ஆனால் இங்கே ஒரு விழாவுக்கு வந்திருந்தார். வந்திருந்த பொழுது நான் அவர் வரும்போது அவருடைய இதுகள சிறப்பா செய்து கொடுத்தா அவ்வளோதான் தான். ஆனா மேடையில பேசும்போதே சொன்னார். "செயல் வீரர் செந்தி அவர்களே" என்று சொன்னார். அது நான் ஒரு ஒரு கவிஞன். இந்த நூற்றாண்டின் அ அ பேசப்படுகின்ற ஒரு கவிஞன். இந்த நூற்றாண்டு இல்ல, தமிழ் கூறும் உலகம் உள்ளவரையும் அந்த ஆள் கவிப்பேரரசு வைரமுத்துவினுடைய பேரழியா அந்த கவிஞன் என்னை பாராட்டினது ஒரு பெரிய ஒரு நிச்சயமா. அவருடைய பேர் வந்து கவிதையை தாண்டி வேற பல வருடங்களா பேசப்பட்டிருக்கு. யாஹ்! அதையும் தாண்டி ஆர்பிசி அ அ அதாவது வந்து ஆர்பிசி டாப் 25 கனடியன் விருது என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து அ தனி கனடிய தமிழர்கள் எல்லோருக்குமான ஒரு விருது. அந்த விருது வந்து 25 பேரு கு ம ம கு குடுப் குடுப்பார்கள் ஒவ்வொரு ஆண்டும். அதில ஒரு 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 முறை எனக்கு கிடைச்சது. அது வந்து போட்டி. அதாவது வந்து வாக்களிப்பின் மூலம் தான் ம். அந்த விருது உங்களுக்கு கிடைக்கும். அ அந்த விருது இங்க அ பெரிய பெரிய அ ஜம்பவான்கள். ம். கனடிய அ பெரிய பெரிய ஜம்பவான்களுக்கெல்லாம் கிடைச்சு. அதில ஒரு வாட்டி எனக்கு கிடைத்தது. எனக்கு 40,000 வாக்குகள் கிடைத்தது. அது இந்த தமிழ் மக்கள் உடைய அந்த பேராதரவு என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவாக்குறேன். அவர்களுக்கு என்னுடைய சிறந்த ஆழ்த்திய நன்றிகள். ஏனென்றால் அவர்கள் தான் என்னுடைய வழிகாட்டிகள். அவர்கள் தான் இதுகளை எல்லாம் சிறப்பா செய்து சரி. தெரிஞ்சுக்க. அதையும் தாண்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இங்கே சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்கு. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கனடிய தமிழர்களுடைய ஒரு யா. அங்கம். கனடிய தமிழருடைய வர்த்தகர்களுடைய இதுகளை பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தந்தது.
தமிழர் நகர் விருது, ஈழநாடு பத்திரிகை விருது கிடைச்சது. குயின் எலிசபெத்தினுடைய விருது கிடைச்சது. டொரண்டோ கவர்னருடைய விருது கிடைச்சது. எத்தனிக் மீடியான்னு சொல்கிறது வந்து இங்கே உள்ள பல்லின மக்கள் பேசுகின்ற அந்த இதழோட பல சமூக தொண்டர் அமைப்புகளுடைய விருதுகள் என்று பல விருதுகள் கிடைத்தன. இதில் காரணம் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய பெற்றோர், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், என்னோடு பணியாற்றியவர்கள், ஊடகங்கள் மற்றும் யாருக்கு நான் நன்றி சொல்லணுமோ அதில் நான் இந்த நேரத்தில் பொதுமக்கள், ரசிகர்கள் இவர் எல்லோருக்குமே நான் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு சொல்ல நன்றி. நீங்க நிறைய அவங்கள பார்த்தே சொல்லுங்க. எல்லோருக்கும் நன்றிகள். ஏனென்றால் இந்த விருதுகளுக்கு சொந்தக்காரர் நீங்கள். என்னென்னு சொன்னால் உழைப்புன்ற ஒரு பகுதி இருந்தாலும் நீங்கள் கொடுக்கின்ற உத்வேகம், ரசனையும் நீங்கள் கொடுக்கின்ற ஆர்வம்தான் எங்களை இப்படி செய்ய வைத்திருக்கிறது. தொடர்ந்து உங்களோட பயணிப்பு என்பதை இந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி. உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலில் வந்து எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஸோ செந்தியின் தமிழன் வழிகாட்டி ஒரு 30 ஆண்டுகளை தொட இருக்கிறது அடுத்த வருடம். இன்னும் 20 வருடங்களில் 50 ஆண்டுகளை தொடும். அதுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்னொரு 50 ஆண்டுகளில் 100 ஆண்டுகளையும் தொடும். ஸோ உங்களுடைய காலங்களுக்கு பிறகும் இந்த தமிழன் வழிகாட்டி இந்த மண்ணில் அழியாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்துடன் வந்து உங்களுக்கு நன்றி கூறி மக்களுக்கு நன்றி சொல்லி தேங்க்யூ. நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் ஒரு லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.